மனித இனத்தில் எளிதில் சாகப்படாத ஒரு மனிதர் இவர். நான் ஒரு ஜாதகத்தை பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, நானும் இவரும் ஒரே வண்டியில் பயணம் செய்து கொண்டு இருந்த பொழுது, தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, கேபி முறையிலே இவருடைய ஜாதகத்தை பார்த்த ஒருவர் சொன்னாராம், ஒரே நாளில் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் இழப்பீர்கள் என்று. செய்தியை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரே நாளில் இவர் அந்த சொன்ன சோதிடர் ஒரு முஸ்லீம், அவர் கேபி படிச்சிருக்காரு கோபியில. அவர் கூட சண்டைக்கு போயிட்டார். ஏயா நான் பலாயிரம் கோடிக்கு சொத்து போட்டு வித்துட்டு இருக்கிறேன், என்னை போய் இவர் ஒரு பெரிய பனியன் அமெரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர், இவர் கான்ட்ராக்ட் போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அந்த மெட்டீரியல் வந்து இன்வேலிடுன்னு திருப்பி அனுப்புறாங்க. 47 கோடிக்கு அனுப்புனது 47 லட்சத்துக்கு கூட விற்க முடியாம ஒரே நாளில் அத்தனை இழப்புகளையும் சந்திச்சிருந்தார். இலங்கையோட சேர்ந்து நெகோசியேட் பண்ணி இவர் அடுத்த கம்பெனி அங்கே ஆரம்பித்து நடத்துறதுக்காக அந்த இலங்கையிலிருந்து வந்த நண்பரே விமானம் ஏற்ற போயிருக்கிறாரு. விமானம் ஏற்றி அனுப்பிட்டு திரும்பி வரும் பொழுது இவர் கொண்டு போன கார் தீப்பிடிச்சு எரியுது, உள்ள டாக்குமெண்ட்ஸ் பூரா இருந்துக்குது. கேபி முறையில் சொன்னது அப்படியே நடந்து போச்சு. இவர் அப்புறம்தான் வந்து, ஐயா நான் கேபி முறையில் என்னுடைய ஜாதகத்தை உங்களிடம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். இவர் ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா இப்போ 9 கோள் இருக்குதுன்னா, அந்த கோள் நின்ற நட்சத்திரங்களும் கோள் நின்ற உபநட்சத்திரங்களும் பெரும்பாலும் 8ஆம் இடத்தையே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்து மரணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்பதுதான் கேபி முறை சொல்லி இருக்கிறது. நான் அதிலிருந்து என்ன சேலஞ்சு பண்ணியிருக்கிறேன்னா, 8ஆம் இடம்ங்கிறது உங்கள் மனைவிக்கு வருமான ஸ்தானம். உங்கள் மனைவியை முதலாளியாக்கி மீண்டும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கியே தீருவேன் என்று இவருக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இவங்க மனைவியை முதலாளியாக்க போகிறேன், மீண்டும் பனியன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். இவர் இப்போ இத்தனை இழப்புக்கு பின்னாலே சோதிடம் கற்றுக்கொண்டு சோதிடத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாளில் பலாயிரம் கோடியை இழந்த மனிதர். அந்த சோதிடம் சொன்னவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் போன காரும் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுமே எல்லாமே போயிரு, ஒரு நாள் வீட்டுக்கு நடந்து போவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் கேபி இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாலே அவர்கிட்ட தேடி போயிருக்காரு. அந்த முஸ்லீம் இறந்துட்டார். அப்புறம் நம்மகிட்ட நான் இவருடைய ஜாதகத்தை பதனமாக வச்சிருந்து அதை முசிறியில் நம்ம ஐயா ரவி ஐயாவினுடைய இதில் முசிறியிலையா என்னமோ நடத்தும் போது அந்த ஜாதகத்தை நான் போட்டு காமிச்சேன். ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரோல் ஆஃப் 8th பாவா, அதுக்கு தலைப்பு நான் வச்சிருக்கேன். 8ஆம் இடத்தினுடைய சுழற்சி ஒரு மனிதனை எப்படி செய்கிறது. இதோ அவர் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆய்வு மையம் கேபி முறை 4ஆம் ஆண்டு மாநில மாநாடு நடத்தும் விழாவிற்கு அனைவரும் வருக வருக என வரவேற்று, நான் ஒரு புதிய வகையான பிரபஞ்ச நாடி ஜோதிடம் என்ற முறையை கண்டுபிடித்து இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த உள்ளேன். அது முதன்முறையாக இந்த மாநாட்டிலே வெளியுலகுக்கு கொண்டு வருகிறேன். அதற்காக ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகமாக ஒரு பெண்ணின் ஜாதகம், பெருமாநல்லூரில் பிறந்த ஒரு பெண். இந்த பெண் மகர லக்கணத்தில் பிறந்தவர். துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண் தன்னுடைய 6ஆம் வீடான புதன் இயக்கி தன்னுடைய கடன் பாவத்தை ஏற்படுத்தியுள்ளார். அந்த கடன் பாவம் எப்படி ஏற்பட்டது என்றால், ஒரு சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் நடத்தியதனால், சிட்ஃபண்ட்ஸ் என்றாலே பீட்டு காசு, அந்த பீட்டு காசு ஏற்படுத்தியது டோட்டல் லாஸ் ஏற்படுத்தி இந்த பெண்மணி என்று ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையில் உள்ளார். இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்ச பிரபஞ்ச நாடி ஜோதிடம் என்ற இதில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கின்ற லக்கணம் கடக லக்கணம் முடிஞ்சு இப்பொழுது சிம்மத்துக்கு மாறியுள்ளது. இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் உள்ளது, சில வழிபாடு ஸ்தலங்கள் வழிபாட்டினால். அடுத்தது இவருக்கு கன்னி லக்கணமாக மாறும்போது அவருடைய திசா புதன் திசா மாறும். அந்த புதன் திசா மாறையில் கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சுகபோக வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கொடுத்து
வாழ வைப்பார். இந்த புதன் திசையில் அவருக்கு இந்த கடன் நிவர்த்தி வரும். கடன் நிவர்த்தி பெற்று மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து மிகப்பெரிய பலங்களையும் பெற்று வெளிநாடு யோகம் வாழும் மக்கள் இவரும் ஒன்று ஆவார் என்று கூறி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காலை இந்த நிகழ்வுகளை துவக்கி வைத்த சோதரர்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை பொன்னாடை அணிவித்து அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுகிறது. நமது பொருளாளர் மெதுவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வானதி அம்மா மேடைக்கு வரும். வானதி அம்மா. இல்லை ஒரு வரட்டும் சார், கீழே வரட்டும் வந்து ஒரு பொருளாளர் நிறுத்திக்கலாம். நீ நின்னுமா, நீங்களும் கூட சார் நம்மளும் பொன்னாடை போட்டு விட்டுருலாங்க. ஓ அவசரமா? அவன் போட்டுக்கிறவா இல்லை அப்புறம் போட்டுக்கலாங்க. ஓகே ஓகே. டீ சாப்பிட்டுட்டு